பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமுடி மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி பெற்று ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள் உங்களோட ஆட்சி மற்றும் மதசார்பற்ற பொறுப்போக்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அத்தனை பேருடைய ஆட்சியோடு வர இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அன்பிற்குரிய வாக்காளர் பெருமுடி மக்களே, நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். உங்களுக்கு ஒரு நல்லாட்சி வேண்டுமா, இல்லை ஒரு அடிமையின் ஆட்சி வேண்டுமா என்று தீர்மானிப்பது உங்களுடைய கையிலே இருக்கின்றது. பல நல்ல திட்டங்களை தருகின்ற தலைவர் வேண்டுமா, இல்லை தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடு நடந்த பொழுது அதை நான் டிவியிலே பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்ற தலைவர் வேண்டுமா, அல்லது ஒரு அசம்பாவிதம் நடக்கின்ற பொழுது நேரடியாக தொலைபேசியில் பேசி அவர்களிடம் மன்னிப்பு கேட்ட வருத்தத்தை தெரிவித்த மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி வேண்டுமா என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டுகிறேன். அதே போலவே ஒரு ஜாதி மத மோதல்கள் இல்லாமல் அனைவரும் சுயமரியாதையோடு சுய ஒழுக்கத்தோடு வாழுகின்ற ஒரு ஆட்சி வேண்டுமா, இல்லை மணிப்பூரை போல ஒரு மாநிலம் வேண்டுமா என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்ட தேர்தலில் எல்லாம் வெற்றி கொண்ட ஒரே தலைவர். 11 முறை அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தேர்தலை சந்தித்திருக்கிறார். அந்த 11 முறையும் வெற்றிகளை அவர் சொன்ன இலக்கை அடைந்த ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஆனால் அதே வேளையிலே கண்ட தேர்தலில் எல்லாம் அவர் எடப்பாடி பழனிசாமி என்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஆனாரோ அன்றிலிருந்து அவர் கண்ட தேர்தலில் எல்லாம் தோல்வி கண்ட தலைவர். அப்போது எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி வேண்டுமா அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சி வேண்டுமா என்று தீர்மானிப்பது உங்கள் கையில் இருக்கின்றது. இப்படி நம்முடைய முதல்வருக்கும் மற்றவர்களுக்கும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்ந்த இடத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஆட்சி ஒரு நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கூட நம்முடைய ஓசூர் மாநகரத்திலே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவிற்கு அவர் வளர்ச்சி பணிகளை செய்திருக்கிறார். உதாரணத்திற்கு நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை, இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை